friends, welcome to Anitha's Healthy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். கேஸ் ஸ்டவ். ரீசெண்டா நான் வந்து என்னோட கிச்சனுக்கு புது கிளாஸ் டாப் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டவ்வோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க புதுசா கேஸ் ஸ்டவ் வாங்குறதா இருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய விதவிதமான கேஸ் ஸ்டவ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. மாடுலர் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்ஸ், அதே மாதிரி கிச்சனுக்கு நல்ல எலிகன்ட் லுக் கொடுக்குற கிளாஸ் டாப் ஸ்டவ்னு நிறைய விதமான மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர்னு நிறைய ஆப்ஷனும் இருக்கு. இதனால நம்ம ஸ்டவ் வாங்கும்போது நம்மளோட பட்ஜெட்டுக்கும் ஃபேமிலியோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நிறைய ஸ்டவ்வோட ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில கடைகளிலும் போய் பார்த்துருந்தேன். ஃபைனலாக நான் அமேசானில் இந்த ஸ்டவ் ஆர்டர் பண்ணேன். இது வந்து மில்டனோட 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். ஸ்டவ் ஆர்டர் பண்ணி 2-3 நாள்லயே டெலிவர் பண்ணிட்டாங்க. பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில பேர் வந்து ரிவ்யூஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க பேக்கிங் சரியில்லாதனால டேமேஜ் எல்லாம் வருதுன்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தர்மாக்கோல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இதனால டேமேஜ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. மில்டனோட கேஸ் ஸ்டவ்ல எனக்கு என்னெல்லாம் விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் நம்ம முக்கியமாக பார்த்து வாங்கணும் கேஸ் ஸ்டவ் வாங்கும்போதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குற கேஸ் ஸ்டவ்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும். மில்டனோட இந்த ஸ்டவ்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கு. அடுத்து நம்ம வாங்குற கிளாஸ் டாப் ஸ்டவ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm அதிகமாக இருக்கணும். மில்டனோட இந்த கேஸ் ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா 7 mm இருக்கு. நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7 kg மேலேயே இருக்கு. இந்த ஸ்டவ் வந்து நல்ல வெயிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதோட பர்னர் வந்து பிராஸ் மெட்டல்ல பண்ணதான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து பிராஸ் மெட்டலும் இருக்கு, அலுமினியம் மெட்டல்ல செஞ்ச பர்னரும் இருக்கு. ஆனால் பிராஸ் மெட்டல்ல செஞ்ச இந்த பர்னர் தான் உங்களுக்கு வந்து லைஃப் அதிகமாக கொடுக்கும். இதுல வந்து 3 பர்னர் கொடுத்திருக்காங்க. 2 பர்னர் வந்து பெரிய பர்னராகவும் 1 பர்னர் வந்து நடுவுல சின்ன பர்னராகவும் கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம குக்கிங் டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல இன்லெட் வந்து ரைட் சைடா கொடுத்திருக்காங்க. என்னோட கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா கேஸ் இன்லெட் வந்து ரைட் சைடு தான் கொடுத்திருக்காங்க. இதனால எனக்கு இதுவும் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்தது. சில ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா இன்லெட் பைப் வந்து நடுவுல வர மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதனால நம்ம ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாவும் இருக்கும். அதே நேரத்துல கேஸ் டியூபும் டேமேஜ் வரக்கு சான்ஸ் இருக்கு. இதோட நாபும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கு. நம்ம ஆன் ஆஃப் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ்ல லென்த், பிரெத் எல்லாம் மற்ற ஸ்டவ்வை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இதனால நம்ம சமைக்கும் போது கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். அதோட பாத்திரம் வைக்கும் போது ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்காம ஒரே நேரத்துல நம்ம 3 அடுப்பையும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ நான் இந்த 3 ஸ்டவ்வையுமே ஆன் பண்ணி காட்டுறேன். 3 ஸ்டவ்லுமே பாத்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்ல ப்ளூவாவே இருக்கு. நம்ம ஃப்ளேம் வந்து ப்ளூவா இருந்தாதான் கேஸ் வந்து நம்மளால சிக்கனம் பண்ண முடியும். ஃபைனலாக இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக எலகண்ட்டாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு கலர் வேரியன்ட் எல்லாம் இருக்குது. நான் வந்து எனக்கு பிளெயின் கிளாஸ் போதுங்கிறதுக்காக இதை வாங்கிட்டேன். மில்டனோட இந்த ஸ்டவ்வை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸும் ஒரு காரணம். ஏன்னா மார்க்கெட்டில் சில ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 6000 ரேஞ்சிலலாம் இருந்தது. எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸாக தோணுச்சு. மில்டனோட இந்த ஸ்டவ்வுக்கு வந்து 1 year வாரண்டி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. நான் வந்து 1 வீக்கா இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதோட ரிவ்யூஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இது வந்து புதுசாக ஸ்டவ் வாங்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மில்டனோட இந்த ஸ்டவ் தான் வாங்கணும்னு இல்லை. எந்த ஸ்டவ் வாங்குறதா இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிட்டு வாங்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.